ரஷ்யாலாம் வர வர மோசமாயிட்டாங்க. அதுவும் வர வர இந்த சாகி ட்ரோன்கள 90 கிலோ வெடி மருந்துகள பொருத்தி ஏவி விடுறாங்க. ஏங்க இவங்கலாம் ஃபேப் 250 கட்டி ட்ரோன்ல அனுப்புறாங்க. போன பதிவுல பார்த்துருப்போம். சரி ஓகே. இதுல 90 கிலோ வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்னர்ஸ். அந்த வெடி மருந்த சுத்தி வந்து பாத்தீங்கன்னா, பேலோட சுத்தி வந்து ஒரு லேயர் இருக்கு. அதுக்குள்ள இது போல ஸ்டீல் ஷார்ப்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இதனால என்னன்னா, வெடிக்கும்போது இந்த ஷார்ப்னர்லாம் அதிவேகத்தோட சிதறும்போது, சேதம் பெருமளவுல இருக்கும். உயிர் சேதம் அதிக அளவுல இருக்கும். அ டேமேஜ் அதிக அளவுல ஆகும். பொருட்கள் இருக்கு அப்டின்னா, இந்த டேங்க் இது போல ஏதாவது ஆயுத குடோன் இருக்குன்னா அடிச்சாங்கன்னா பெருமளவுல டேமேஜ் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது போல விஷயங்கள ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்துறாங்க. அ உக்ரைன் தரப்பு வந்து ஏன் இத கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்டின்னா, இந்த சாகி ட்ரோன்கள்ல பெருமளவுல எங்க பயன்படுத்துறாங்க? களத்திலயா பயன்படுத்துறாங்க? மக்கள் வாழும் பகுதி மேல தாக்குதல் பண்றாங்க. அப்ப இது போல வேலைகள் செஞ்சா குற்றச்சாட்டு தப்பு தானே? இந்த கிளஸ்டர் குண்டுகள் போடுற மாரி தானே கான்செப்ட் இது. அந்த அ பீஸ்லாம் இருக்குல்ல, வெடிச்சு சிதறும்போது அது எப்படி அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது இல்லையா? இப்ப குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்தாலும், ரஷ்ய தரப்புல இருந்து நாங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு, வெல் பிளான்டா இது போல நாங்க ஆயுத குடோன்கள், ராணுவ அக்குமுலேட் பண்ணிக்கிற இடங்கள், இது போல விஷயங்கள தான் நாங்க அடிக்கிறோமே தவிர, மத்த இடங்கள்ல இப்படி அடிக்கிறது இல்ல அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து கிளியரா சொல்றாங்க. எது எப்படியோ போர் சூழலப்பா, நீங்க தான் அலசி ஆராய்ந்து எது சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும். அடுத்தது கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஏன்பா ரஷ்யா வந்து கீவ்ல கொஞ்சம் இடத்த பிடிச்சாங்களே, அத விட்டு போயிட்டாங்களா? அப்படிங்கிறத கேட்டீங்களா? அதுல எப்போ போயிட்டாங்க? ஆக்சுவலி இந்த துருக்கியில உட்காந்து பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா? ஸோ அந்த டைம்ல பின்வாங்குங்க. அதாவது பிரான்ஸ் தரப்பு வந்து என்ன சொன்னாங்களா? கழுத்த புடிச்சு நசுக்கி சைன் போடுன்னு சொன்னா எப்படிங்க? எல்லாம் அநியாயங்க. அதனால முதல்ல பின்வாங்குங்க. அவங்களுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் குடுங்க. அதுக்கப்புறம் வந்து கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிறது போல கேட்டாங்க. பேச்சுவார்த்தை நடத்துங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு போல சொன்னாங்க. அவங்கள நம்பி ரஷ்ய தரப்பு வந்து இந்த உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லலாம் பின்வாங்குனாங்க. ஸோ அப்படி பின்வாங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தைலாம் ஓரளவுக்கு போச்சு. சைன் போடுற மாரி இருக்கு சமயத்துல குப்பையில போட்டு போயிட்டாங்க உக்ரைன் தரப்பு வந்து. ஸோ அந்த டைம்ல பின்வாங்குனவங்க தான் இப்போ வரைக்கும் உள்ள போல. அந்த மேப்ல உங்களுக்கு இப்ப திரும்பியும் காட்டுறேன். இந்த மேப்ல வந்து பச்சை கலர்ல இருக்கு இல்லையா? இதான் ரஷ்ய தரப்பு வந்து உள்ள வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த பகுதி, பின்வாங்கி போயிட்ட பகுதி. சில இடங்கள்லாம் உக்ரைன் தரப்பு சண்டை பிடிச்சு பிடிச்சிருக்காங்க. இந்த தெற்கு பகுதி, உக்ரைனோட கிழக்கு பகுதி இந்த பகுதியெல்லாம் சண்டை பிடிச்சு பிடிச்சிருக்காங்க. பட் நான் உக்ரைனோட கேபிட்டலான கீவ், சுமி பகுதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வித்ட்ரா பண்ணி போயிருக்காங்க. அதெல்லாம் பச்சை கலர்ல மார்க் ஆயிருக்கும். அ நார்மலா இருக்கிறது தான். இது உக்ரைன் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் டீப் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட இதுதான். ப்ரோ உக்ரைனியன் தரப்புலருந்து குடுக்கக்கூடிய விஷயங்கள். இத பார்த்தாலே தெரியும். ரஷ்யா எந்த அளவுக்கு எந்தெந்த வழிகள்ல உள்ள வந்திருக்காங்கன்ட்டு, எந்த அளவுக்கு பின்வாங்கி இருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்க கேட்கக்கூடிய இந்த சமயத்துல ஒரு செய்தி ஹைலைட் ஆச்சு. உக்ரைனோட பார்லிமென்ட்ல இது இப்ப இல்ல, ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்தது. அத பார்க்கும்போது பார்த்திருந்தேன். எனக்கு நீங்க கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால சொல்றேன். உக்ரைனோட செக்யூரிட்டி ஹெட் இருப்பாரு இல்லையா? ஸோ திமோர். இவர் பேர் ரொம்ப அதிக அளவு டேமேஜ் ஆகுது உக்ரைன்ல. இதுல திரும்ப இவர் வந்து டேமேஜ் ஆகுறாரு. உக்ரைனோட கேபிட்டலான கீவோட செக்யூரிட்டி ஹெட். இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, ரஷ்யா இது போல உள்ள வந்துருக்காங்க இல்லையா? உள்ள வரும்போது கிளம்பி போனவர் தான் இந்த ஜக்கார்பட்டியா அந்த மாரி பகுதிகளுக்கு போனவர் தான். அவங்க வந்து டிரான்ஸ்கார்பாத்தியன் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. பட் ஆனா அந்த டைம்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க கீவோட செக்யூரிட்டியால எங்கேயோ தப்பிச்சு ஜக்கார்பட்டியாக்கு போயிட்டாருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. இது உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஹங்கேரி இருக்குல்ல. ஸோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய பகுதி. கொஞ்சம் சேஃபா போய் உட்காந்துட்டு கமாண்ட் குடுக்கலான்னு போயிருக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்குது? ஹெட்ட கொண்டு வந்து புடிச்சுட்டாங்கன்னா அப்படிங்கிற கேள்வி வருது. சரி ஓகே. இப்போ இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இவரு உக்ரைனோட கேபிட்டல்ல வரவே இல்லைங்க. அது 2, 3 நாளைக்கு முன்னாடி அ கூட்டம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க பார்லிமென்ட்ல. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, தெளிவா கேட்கறாங்க. உக்ரைனோட மேயர் வந்து பாத்தீங்கன்னா, தெளிவா கேட்டுக்கிறாங்க. "ஏங்க, அவர் இப்பவாது வர சொல்லுங்க. ரொம்ப சேஃபா தான் இருக்கு. உங்கள யாரும் எதுவும் பண்ணிற மாட்டாங்க. வாங்க." அப்படிங்கிற கூப்பிட்டா கூட எட்டி பார்க்க மாட்டேறாரு இன்னி வரைக்கும் உக்ரைனோட கேபிட்டல் கீவுக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அத கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு. அதுக்கு அந்த மாரி ஆளெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு வேற ஆள வைங்கப்பா அப்படிங்கிறது போல ஒரு நோக்கத்துல அவங்க தரப்புலருந்து வருது. பட் ஆனா இப்போதைக்கு அது நடக்காது. சரி ஓகே. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா இதே உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல வெடி குண்டு வச்சிருக்கோம். மிரட்டல் வந்திருக்கு. 1,000,000 அரினியாஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்ட்டான தீவிரவாதி தான் போல இருக்குது. உக்ரைனோட காசு தான் கேட்டுக்கிறார். டாலர் கேட்கல பரவால்ல. இவரு என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, எனக்கு ஹரினியாஸ் குடுங்க. இல்ல வெடிக்க வச்சுருவேன் குண்ட அப்படிங்கும்போது மிரட்டிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அது ஃபேக் அப்படிங்கும்போது தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம, இதே உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாத தாக்குதல்லாம் பெருமளவுல தடுத்திருக்கிறோம். ஒடெசா, இது போல பல பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாத தாக்குதல் பண்றதுக்காக ரஷ்யாவோட ஏஜென்ட் இங்க களமிறங்கி பெருமளவுல ட்ரை பண்ணிக்கிறாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ இது போல சூழல்லாம் இருக்கிறனால, அவரு போய் மறைஞ்சு எங்கேயோ வங்கு பறிச்சு உட்காந்துக்கிறாரு. அந்த வங்கு பறிச்சு வெளிய வர்றது கொஞ்சம் சிக்கலா இருக்குது. அவரு சேஃப்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. கமாண்ட் கரெக்ட்டா குடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ பிரச்சனை ஆயிருச்சுன்னா எப்படி? அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? சரி ஓகே. என்னமோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இது போல விஷயங்கள்லாம் இப்போ உக்ரைன்ல நடந்துட்டு இருக்கு.
அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில. அடுத்தது இந்த உக்ரைனோட சேனல்ல பார்க்கும்போது அப்படியே பதட்டங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நானே பதறிட்டேன். ஐயையோ! அப்படிங்கிறது போல. ஏன்னா இப்ப நீங்களே பதறிடுவீங்க. இந்த செய்தி அந்த மாரி பாருங்க. முதல்ல செய்தி என்னன்னு சொல்லிர்றேன். அதாவது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா, YouTubeல இப்போ ஒரு வீடியோ பதிவ நீங்க பாக்குறீங்க. நான் இப்ப போடுறேன். இந்த பதிவ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஸ்கிப்பபிள் ஆட், நான் ஸ்கிப்பபிள் ஆட் அப்படிங்கிறது போல இருக்கும். மானிடைஸ் ஆச்சுன்னா வரும். எல்லா வீடியோவும் மானிடைஸ் ஆகாது. போடக்கூடிய சில வீடியோக்கள் மானிடைஸ் ஆகும். ஏன்னா சில வீடியோ பதிவுகள வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால வந்து கிளைம் வரும். டாலர் எல்லோ கலர் சிம்பல் வரும். அப்புறம் கிரீன் கலர் சிம்பல் வரும். இது போல விஷயங்கள்ல சிலதுக்கு மானிடைஸே ஆகாது. இப்போ வந்து அது கிரீன் வர மாரி இருக்கிற ஏத்த மாரி தான் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லனா சிக்கல். இப்ப கிரீன் வர மாரி இருக்குன்னா ஆட் ஓடும். ஓகேங்களா? இப்ப ஆட் ஓடும்போது நான் ஸ்கிப்பபிள் ஆட் வந்துச்சுன்னா ஒரு 5 செகண்டுக்கு மேல ஸ்கிப் பண்ணிட்டு போயிரலாம். பிரச்சனை இல்ல. ஆனா இதை நான் ஸ்கிப்பபிள் ஆட் வந்துருச்சுன்னா, அது எத்தன நிமிஷம் ஓடுதோ அத்தன நிமிஷம் நம்ம பார்க்கணுமா இல்லையா? இப்போ 2 மணி நேரத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் ஓடுதாமா உக்ரைன்ல. அடேங்கப்பா! YouTubeல எவனாவது வீடியோ போடுவானா? இல்ல எவனாவது பார்ப்பானா? அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? ஏன்பா இப்படி பண்றீங்க? அப்படிங்கிறது போல எனக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். அவ்வளவுதான் தலையில துண்ட போட்டு உட்காந்துக்க வேண்டியது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்புறம் தான் அதுக்கு கீழ கிளாரிஃபை பண்றாங்க உக்ரைனோட அபிஷியல்ஸ்லாம். அதாவது இவங்கலாம் ஆட் பிளாக்கர்ஸ் அதிக அளவுல யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால ஆட் பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு யூடியூபோட அந்த அல்காரிதம் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்குது போல இருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ஆட் வந்து நாட் ஸ்கிப்பபிள் ஆட் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஓட்டி விடுது அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, யாராவது ஆட் பிளாக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. இது போல 2 மணி நேரத்துக்கு நான் ஸ்கிப்பபிள் ஆட் உங்களுக்கு ஓடும் அப்படிங்கிறது போல தெரிய வந்திருக்கு. அது உக்ரைன்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்துல எல்லா பக்கத்தையும் டெஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா சமீபத்துல ஒரு துணுக்கு செய்தி கூகுள் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது போல மாத்துறதா அமெரிக்கா யூசர்ஸ்க்கு மட்டும் மாத்திரம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. மற்ற நாடுகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அது கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு காட்டும், கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு காட்டுற மாதிரி செட் பண்ணிடுறோம். மெக்சிகோல இருக்கிற யூசருக்குலாம் அது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு காட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. எதுக்கு இது அப்படிங்கிற போல இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க மைட்ட காட்டுறாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகே. அப்புறம் இந்த பார்டு தொல்லை நம்ம பார்த்தோம் இல்லையா? அது பெருந்தொல்லையா மாறிட்டு இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் எல்லாமே எப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதாவது ஒண்ணு தேடுறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம்னா, அது எல்லாமே படிச்சுக்கும். இப்போ செந்தில் அப்படிங்கிற ஒரு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விஷயங்கள் கேட்கிறான் அப்படிங்கிறது வந்து அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படி அவன் கேள்வி கேட்டதுக்கு நம்ம என்ன கேள்வி குடுத்துருக்கோம்? இதுக்கு இவன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கானா? இல்ல அவன் கேட்ட கேள்வி இப்படி கேட்டிருக்கா. அதுக்கு இந்த ஏஐ இப்படி புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டா குடுக்கல அப்படிங்கிற ஃபீட்பேக்லாம் எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஃப்ரீ வெர்ஷன். நார்மலா செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப ஹேக்கர்ஸ்லாம் பாடு கிட்ட கேட்டு இந்த ஜெமினி கிட்ட கேட்டு ஹேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த பாட் பெருமளவுல ஹேக்கிங்ல தலை சிறந்த ஒரு பாட்டா மாறிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் மனுஷன் இருக்க முடியுமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன செய்ய போறாங்களோ கூகுள் தரப்புல இருந்து. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கான ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்கும் எதுவும் வரல. நெகட்டிவ் மட்டும் கூகுளுக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகே. ஒரு காலத்துல ஜெயண்ட்டா இருக்கலாம். எப்பவுமே ஜெயண்ட்டா இருக்க முடியாது அப்படிங்கிறதுல சிறந்த உதாரணம் கூகுள் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப அடுத்தடுத்த செய்திகள். அதுவும் குறிப்பா இப்ப மிடில் ஈஸ்ட்க்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, லெபனானோட தெற்கு பகுதியில தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல், ஏர் ஸ்ட்ரைக்ன்னு இஸ்ரேல் தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப திரும்பவும் இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதே நேரத்துல காசால அ பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சுமூகமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைம்ல கூட ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. நெத்தன்யாகு அவர்கள் இதுக்கு மேல நடக்கக்கூடாது அப்படிங்கிற மிரட்டல் விட்டுருந்தாங்க. இந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வரும்போது ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கு. மக்கள்லாம் கூடி இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ புரொடெக்ட் பண்ணி தான் கூட்டிட்டு வராங்க. பட் இருந்தாலும் பெருமளவுல மக்கள் கூடும்போது ஏதோ ஒண்ணு அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் ஹமாஸ் தரப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்குவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது போல இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஸ் தரப்புல இருந்து இந்த ரஷ்யா தரப்புல பேசுனாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இதுல ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, ரஷ்யா தொடர்ந்து அவங்களோட போர்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் வச்சிருக்க போறாங்க. அந்த போர்ட்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இப்போதைக்கு பஷர் அல் அசாத் அவர்கள குடுங்க, அந்த மாரி மறுகட்டமைப்பு இது போல விஷயங்கள் எதுவுமே ரஷ்யா தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். எந்த மாதிரியான உறவுகள் இவங்க தரப்பு வந்து மேம்பட போகுதுன்னு. ஆனா யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஓரளவுக்கு சாங்ஷன தளர்த்திருக்காங்க சிரியா மேல அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கன்னா, ரஷ்யா அழுத்தங்கள் குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சது போல இவங்க செயல்பட்டதுனால, இவங்களுக்கு வேணுங்கிறது போல அவங்க செயல்படுறாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி ஓகே. அடுத்தது அப்படியே இந்த ஆப்பிரிக்காவுக்கு வந்தோம் அப்படின்னா, லிபியால சமீப காலமா ரஷ்யாவோட இந்த ஏர்ஃபீல்ட்லலாம் பெருமளவுல கட்டிட்டு இருக்காங்கல்ல. செம்ம ஃபாஸ்ட்டுங்க. ஹைப்பர் ஃபாஸ்ட்ல கட்டிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தான் தெரியல. ஏன்னா போர் மேகம் மூளப்போது அவ்வளோ சீக்கிரத்துல போர்க்கால அடிப்படையில கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சேட்டலைட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. லெபனானோட தெற்கு பகுதியில லிபியாவோட தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய ஏர் பேஸ சீக்கிரமா கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த
கர்ஸ்க்கு பையில உக்ரைன் தரப்பு வந்து குறைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் வேஸ்ட், அது இது ஃபெயிலியர் அப்படிங்கிற என்ன வேணா சொல்லிக்கலாம். அது சமீபத்துல வந்தது. பட் ஆனா இது எந்த அளவுக்கு இப்போ ரியல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் சொல்ல வரேன். முன்னாடியே வந்துச்சு வாஷிங்டன் போஸ்ட்ல. என்ன சொல்லியிருக்காங்க, அது இந்த ஜனவரி மாசத்துல வந்த ஒரு செய்தி தான். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கர்ஸ்க் பையில உக்ரைன் தரப்பு வந்து போயிட்டாங்க. ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் கர்ஸ் வந்து பண்ணாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அங்கிருந்து படைகள கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா பண்ணிடலாம்ல அப்படிங்கிற போல கேள்விகள் வரும். அது வாஸ்தவமான விஷயம் தான். இங்க இருக்கிற வீரர்கள் எடுத்து வேற பக்கத்துல டிப்ளாய் பண்ணலாம்ல அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. இப்ப என்ன நடந்துருச்சுன்னா, இங்க இருந்து உள்ள போய் சிவனேன்னு இருந்த ரஷ்யாவோட பகுதியில கர்ஸ்க்க குறைஞ்சு இங்க ஒரு 60,000 பேர் புதுசா வந்து குமிச்சுட்டாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைனோட வீரர்கள வேற பக்கத்துல கொண்டு போய் போடலான்னு ரிட்ரீட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, 60,000 ரஷ்யர்கள் அங்க இருக்கிறாங்க. இதுல நார்த் கொரியா வீரர்களும் இருக்கிறதா உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. சரி, ஓகே. இப்ப இவங்கெல்லாம் சுமி ஓப்லாஸ்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்ப இது மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கு. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம புலிவால் பிடிச்ச கதையா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகளே வந்து பண்ணா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது, இப்ப அந்த காரணத்துக்காக இருக்கக்கூடிய வீரர்கள அங்கேயே ரஷ்யாவே வச்சுக்கிட்டும் அப்படிங்கிறதோட சொல்லிருவீங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வந்திருக்கு. ஏன்னா பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுதாவோட பின்புறத்துல தாக்குதல் பண்ற அளவுக்கு முன்னேறிட்டாங்க ரஷ்ய தரப்பு இருந்து. இத நான் போன பதிவுல சொல்லியிருப்போம். ஈக்குவலா பேர் கொஞ்சம் கட்டாவில்ல, நான் மேப்ல காட்டுறேன் உங்களுக்கு தெரியும். அந்த பகுதிகளே இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த இடத்துல சண்டை நடக்குதுன்னு சொன்னேன். இப்ப கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. இப்ப அந்த அளவுக்கு வரும்போது, அடுத்தது அவங்களுக்கு நேரா எந்த ஒரு பேரியருமே இல்ல. மரவரிசைகள் தான் நேரா முன்னேறி போறாங்க அப்படின்னா, ரஷ்யா அந்த பாதை இருக்கு இல்லையா? சுதாக்கு போறதுக்கான ரோடு பாதை. அது எல்லாமே அவங்களோட ட்ரோன் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. ஆர்ட்டிலரி கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. சோ இப்ப என்னன்னா, சுதாவோட உள்ள போற வீரர்கள், உள்ள இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் வேணுங்கிற உதவிகள் இதுக்கு மேல உக்ரைனால செய்ய முடியாது. இப்ப திரும்பி ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் உக்ரைன் தரப்பு வந்து எடுத்தாங்கணும். திரும்ப திரும்ப வீரர்கள இந்த கர்ஸ்க்கே யூஸ் பண்ணும்போது, இது ஒரு மீட் கிரைண்டரா வேலை செஞ்சுகிட்டு இருக்கு. அதாவது அதிக அளவுல வீரர்கள இந்த இடத்துல மேக்னெட் மாரி அட்ராக்ட் பண்ணி, மத்த இடங்கள்லாம் ரொம்ப ஈஸியா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இப்ப வீரர்கள் பற்றாக்குறை இருக்கிறனால, வேற இடங்கள்ல இருந்தா புடிச்சிட்டு வந்து இங்க விடுறதுனால, அதுவும் மத்த இடங்கள்லயும் வீரர்கள் தேவைப்படுறதுனால, இப்போ டிசிசி எம்ப்ளாயி எல்லாம் பிடிக்க பிடிக்க ட்ரெய்னிங் கூட ப்ராப்பரா குடுக்காம கொண்டு போய் ஃப்ரண்ட்ல விட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதுனால, ஒண்ணுமே செய்ய முடியல. ரஷ்ய தரப்பு இதுக்கு மேல முன்னேறி வந்துருவாங்க. வெதர் இல்லாத டைம்லயே அந்த அளவுக்கு முன்னேறுறாங்க. ரெகுலரா ரஷ்ய தரப்பு முன்னேறாங்கன்னு வீடியோ பதிவுகள், இமேஜஸ்லாம் வருது. அதுவும் உக்ரைனோட சோர்ஸ் ஆன டீப் ஸ்டேட் தரப்புலருந்தே சொல்றாங்க அப்படிங்கலாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வெதர் வேற ரெடி ஆயிடுச்சு. புதுசு புதுசா டர்ட்டில் டேங்க்லாம் வச்சுக்கிறாங்களே, என்ன செய்யறது அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இப்ப பொறுத்து இருந்து பார்ப்போம். ரஷ்யாவோட திரும்ப ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா தான் முன்னேறிட்டு இருந்தாங்க. ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப ஃபுல் ஸ்விங்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். களத்துல பெருமளவுல ரஷ்ய தரப்பு வந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுக்க போறாங்களா? இதுக்கு உக்ரைன் கவுண்டர் கொடுக்கும் மாரி வேற ஏதாவது ஒரு இடத்துல கவுண்டர் அஃபென்சிவ் ஏதாவது பண்ண போறாங்களா? இல்ல என்ன செய்ய போறாங்க? டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியா பின்பற்ற போறாங்களா? அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம். சோ ஓரளவுக்கு தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பதிவுல நான் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.